ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீசிமாவில் ஒரு சம்மு தான் பார்க்க போகிறோம். அதோடய ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம படிச்சிருப்போம். மீச்சிறு பொது மடங்கு அப்படின்றது தான் அதோடய ஃபுல் ஃபார்மு. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மு, அதாவது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு எக்ஸாம்பிள் சம் நம்ம எடுத்திருக்கோம். 156 அண்ட் 124 156 அண்ட் 124 இந்த நம்பர் 2 நம்பருக்கும் தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். வெரி சிம்பிளான சம் தான். நீங்கள் இப்போ போட்டு பார்க்கலாம். 2 நம்பருக்குமே நம்ம டிவைட் ஆகிற மாதிரி காமனாக ஒரு நம்பர் எடுக்கிறோம். 2 டேபிள்ஸால் நம்ம டிவைட் பண்ணுறோம். 7 2s are 14, ரிமைண்டர் 1 நமக்கு பக்கத்தில் வந்துடும். 8 2s are 16. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 6 2s are 12, 2 2s are 4. நெக்ஸ்ட்டும் 2 டேபிள் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 3 2s are 6, ரிமைண்டர் 1 பக்கத்தில் போச்சுன்னா 9 2s are 18. நெக்ஸ்ட்டு 3 2s are 6, 1 2s are 1. ஓகேவா? அந்த காலம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம 3 டேபிள் எடுக்கிறோம். 3 டேபிள் பார்த்திங்கன்னா 1 3s are 3, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 31 அப்படியே நம்ம கீழே இறக்கிடுறோம், ஏன்னா 2 நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 13 டேபிள் 1 டைம் போடுறோம். அதுக்கப்புறம் 31 திரும்ப கீழே இறக்குறோம். நெக்ஸ்ட்டு 31 டேபிளால் போடும்போது நமக்கு சொல்யூஷன் 1 1 நமக்கு கிடச்சிருது. எல்லா சம்லேயும் நமக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் வரணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்க இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4, 4 3s are 12. இப்போது 12 into 13 போட்டு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் 156 156 வரும். 156 கூட ரிமைண்டர் இருக்க 31 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு.